சென்னை காமராஜர் சாலையில் உள்ள சமூக நல ஆணையரகத்தை தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதியர் சங்கத்தினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதியர்களுக்கு குறைந்தபட்ச சிறப்பு பென்ஷன் ரூபாய் 6750 வழங்க வேண்டும், உயர்நீதிமன்ற தீர்ப்புப்படி ஓய்வூதியத்தை 2.5 மடங்கு உயர்த்தி அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். அப்பொழுது கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலில் சத்துணவு ஊழியர்களுக்கான ஓய்வூதியம் முறைப்படுத்தப்படும் என திமுக அரசு வாக்குறுதி அளித்தது. ஆனால் ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் கடந்த நிலையிலும் தனது அரசின் கடைசி பட்ஜெட் அறிவிப்பிலும் கூட எங்களது கோரிக்கை குறித்து எந்த அறிவிப்பும் இடம்பெறாதது வேதனைக்குரியது என்றனர். இப்போராட்டத்தில் சங்கத்தின் தலைவர் நாராயணன், பொதுச் செயலாளர் மாயமலை, துணைத் தலைவர் தனபாகியம், மாநில செயலாளர் சுசீலா, பொருளாளர் ஆனந்தவள்ளி உள்பட 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.